பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆண்டவர் நம்மை அறகுறையா இல்லை, பாதி இல்லை, முக்காவாசி இல்லை, 90% இல்லை. பைபிள் சொல்லுகிறது உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும். ஆண்டவர் 100% எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு ஒரு எல்லையை வைக்கவில்லை. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் என்று ஆண்டவர் பரிசுத்தத்தை ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் அவர். இந்த சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். விசுவாசிகளே, உங்களை எல்லா காரியங்கள் ஆண்டவர் பரிசுத்தமாக்கவே விரும்புகிறார். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். பரிசுத்தம் இருந்தால் சமாதானம் இருக்கும். பரிசுத்தம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். பரிசுத்தம் இருந்தால் உற்சாகம் இருக்கும். பரிசுத்தம் இருந்தால் தேவனோடு நல்ல உறவு இருக்கும். பரிசுத்தம் இருந்தால் பயமில்லாமல் வாழலாம். பரிசுத்தம் இருந்தால் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் வைத்துக் கொள்வாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும். ஆவியிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம். ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம். ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்க காப்பாராக. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இயேசுவின் வருகையிலே குற்றமற்றதாய் இருக்க, குற்றமற்ற கிறிஸ்தவர்களாய், குற்றமற்ற மனிதர்களாய், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. என் மீது ஒரு குற்றமும் இல்லாத அளவிற்கு, குறைகள் இல்லாத அளவிற்கு, கரைகள் இல்லாத அளவிற்கு, எந்த பாவ கரைகளும் இல்லாமல் குற்றமற்ற மனிதனாய் வாழ்வதற்கு என் தேவன் எனக்கு கிருபை செய்வார். உங்களுக்கும் கிருபை செய்வார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி காத்துக்கொள்ளும் ராஜா, உடைய நாமத்தை மயப்படுத்தி அருளும். உடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.